அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலு புனா மசாலா அதாங்க செஞ்சிருக்கேன். இது வந்து தயிர், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, குடமிளகா வந்து இந்த குழம்பு வந்து செய்வாங்க. இது வந்து நார்த் இந்தியன் வந்து அதிகமா செய்வாங்க. இந்த செய்ற குழம்பு இது வந்து. இன்னைக்கு இதுதான் நான் வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு சப்பாத்தியும் இதுவும் செஞ்சிருக்கேன். இது எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு கப்பு தயிர் வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூனு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்ப இது நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ. இப்ப இது கலந்து வச்சாச்சு. இப்ப இது எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த சோம்பு பொரிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் நீளமா கட் பண்ண 2 வெங்காயம் வந்து நான் வந்து நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது. ஒரு கண்ணாடி பதத்துலதான் வதங்கணும். இப்ப இதுல ஒரு குடமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். இப்ப இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கிட வேண்டாம். இப்ப இதுல ஒரு 200 கிராம் வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே குழம்புல வந்து சேர்ப்போம், அதனால இதுல வந்து கொஞ்சம் கம்மியா வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இதுல கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன்னா நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு அரை ஸ்பூன் மிளகு இல்லைன்னா சாட் மசாலா ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இது வதங்கினது போதும். இப்ப இதை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப இதே பேன் வச்சிருக்கேன். இப்ப இதுல நான் வந்து பொடியா நறுக்குன 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கணும். 2 வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடணும். இதை வந்து இதுல நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வந்து இதுலயே வதக்கி எடுத்துக்கணும். இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன்னா. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு நான் ஊத்திக்கிறேன். இப்ப இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வந்து. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல நான் மசாலா தயிர்ல கலந்து வச்சிருக்க மசாலா, அந்த தயிர் எல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து ஊத்திக்கிறேன். இது நல்லா ஊத்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த குடமிளகா வச்சு விதக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இதை சேர்த்தரணும். இப்போ பாருங்க நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு அந்த குடமிளகா வந்து நான் வந்து சேர்த்துட்டேன். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து இதுல வந்து மல்லித்தளத்தை வந்து தூவிடலாம். மல்லித்தலை தூவி குழம்பு வந்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு புனா மசாலா, அதாவது ஆலு புனா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி,
பூரிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், புரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நான் இதான் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி போட்டு இந்த ஆலு பூனா மசாலா செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது இறக்கிடலாம். சூப்பரான ஆலு பூனா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.